மகிழ்ந்து உண்டாயிருப்பதாக. நாம் ஆயுத பாடல் 36 பாடலை பாடல். ஆயுத பாடல் 36 பாடல். கர்த்தருடைய நாமத்தில் மகிழ்ந்து. பாடலை பாடி கட்டளை கருவில் ஒப்புக் கொடுக்கலாம். இப்பொழுது பாடலை பாடி எப்பொழுது பாடல்கள் முரசை பாடி கட்டளை கருவில் ஒப்புக் கொடுக்கலாம். பாடல் புத்தகத்திலே 461 பாடலை பாடி கட்டளை நாம்
என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை என்று சொன்னான் என்னை என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை என்று சொன்னான் என்னை
இப்பொழுது பாடுதல் பாடி தங்களுடைய காரியங்களை கொடுக்கிறோம். அதற்கு சோதரம் கட்டுநாதத்துக்கு மகிமையாக ஒரு கோர்ஸமாக நம்ம பாடலாம். சந்திப்பிலே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள் சந்திப்பிலே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள் சந்தோஷமா பகல் முழுதும் ஆவிக்குள் யார் கிடைத்தே சந்தோஷமா பகல் முழுதும் ஆவிக்குள் யார் கிடைத்தே வாழ்த்துகிறேன் அன்புடனே
Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 hallelujah, praise the Lord, 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 hallelujah, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, praise the Lord, 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, hallelujah, praise
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆகும் பாதைகளை உண்டாக்குகிறது. உன்னதமான அந்த கர்த்தரை நம் இதயத்தில் ஆழத்தில் உற்சாகப்படுகிறோம். நம் வாயிலை உண்டாக்குகிறது இருக்கிறதாக யார் வாயிலும் விழாக்களிலும் அதற்கான கருவிகளாக இருக்கிறீர்களா? நம் இதயத்தில் ஆழத்தில் உற்சாகப்படுகிறோம். எல்லோரும் கூட நம் இதயத்தில் ஆழத்தில் அந்த தேவாதி தேவனை நம் ராஜாதி ராஜாவை வலிமைப்படுத்தலாம். யாரும் மற்றவர்களை பார்க்க வேண்டாம். குடும்பத்தோடு கூட உண்மையோடு கூட இருக்கிறது. நானும் தன் கர்த்தரை வலிமைப்படுத்தலாம். ஹalleluya hallelujah 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 hallelujah. Oh praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் காணப்படுகிற ஆண்டவரே இந்த வாயிலை காணப்படுகிற காணப்படுகிற அசுத்தங்கள் நம்மளை கீழே ஆண்டவரே இதோ சாட்சி கண்கள் யோசிக்கிற சிந்தைகள் யாரும் ஆண்டவரே மத்தியில் ஆண்டவரே இதோ ஆண்டவரே பதில் ஒளி ஆண்டவரே காணப்படுவானா ஆண்டவரே இதோ யாரும் ஆண்டவரே நான் ஒருவருடைய ஆண்டவரே வேலையுடைய ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்தோடு ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே இதோ ஆண்டவரே பெருந்தோடு ஆண்டவரே இதோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை யோசிக்கிற சிந்தைகளே ஆண்டவரே
சமூகத்தை நாங்கள் வந்துள்ளோம். அவருடைய பயன்பட்டு அவர் அவரும் நாங்கள் எங்கே கடந்து போகிறோம் அவர்களுக்கு பேசுவது நாம் இதாமத்தவர்களாக அவர்களுக்கு பேசுகிறோம். அவர்களுக்கு அவர்களுக்கு நாம் பார்க்கிறோம். அதை கல்வாரி நோக்கி பார்க்கிறோம். அந்த கல்வாரி பேசுகிறப்பட்ட எவ்வளவாய் அறிவினார், எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார், எவ்வளவாய் பிதாவானவர் இந்த சரிகளை கிழித்துக் கொள்வதற்காக ஒப்புக் கொடுத்தார். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம் இரவேற்று ஆழத்தில்லாத கடந்து செய்யும். அங்கே வானத்திற்கு பூமிக்கு இடைவெளி என் தேவனே, என் தேவனே, என் தேவனே கைவிட்டு சுலதான சம்பளம் எவ்வளவாய் நம்முடைய பாவங்கள் விடுதலையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய வசதிகள் அவர் ஆயிரமாக ஆரம்பிப்பவர் மிகவும் மிகவுமாய் தன் அடிப்பவர்கள் தன்னை ஒப்புக் கொடுத்தார். எத்தனை மகத்தான இடத்திலே பாவம் என்று யார் உற்றுப்படுத்தக்கூடும் என்று மகத்தானே. நாம் தேவன் நீராக வைத்து நம்முடைய பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அவர் தேவனுக்கு இவனாக இருக்கிறார். அருமையான அருமையான நம்முடைய நாடுகளுக்கு நாம் விடுக்கப்பட வேண்டியது, நாம் நம்பப்பட வேண்டியது, நம்மை நாம் ஒழுங்குபடுவதற்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதான இடத்திலே நமக்காக நாம் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட அந்த பாடலை சற்று நேரம் நாம் கண்ணோக்கி பார்க்கணும். நம்மளுக்கு நாளைக்கு நாம் கண்ணோக்கி பார்க்கணும். யார் கண்கள் நமது கல்வாரி எதிராக கடந்து சென்று அவர் எவ்வளவாய் ஒப்புக்கொள்வதில்லை. அவரை அமிதமாக ஆண்டு அமிதமாக கல்வாரியிலே தன்னை ஒப்புக் கொடுத்து கொடுக்கிற அங்கு இருக்கிறாங்க அநேக செல்வங்கள். இது தேவனான இணைவார், இது தேவனான இணைவார்கள் பரிசு செய்யும் பொழுது எவ்வளவு மனக்காக எவ்வளவு காரணமுள்ள மனக்காக எவ்வளவு மகா வேண்டிய மனக்காக எவ்வளவா மகா அது ஒரு நாளைக்கு அரிசிக்காய்க்குரிய கடந்து கொண்டு ஒரு குடும்பங்கள் என்று நிறுத்தமானார்கள். அந்த மலை பொழுது பொழுது நிச்சயமாக நம்முடைய பொழுது அந்த மலையை கொடுத்து ஒன்றும் அறியாத எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அந்த மனவாளர் நம்முடைய மனம் என்னுடைய மனம் அவ்வளவாய் ஒதுக்கப்படுவதற்கு தன் மனவாட்டியாக தனக்குள்ளாக கடந்து வந்து தனக்கு சாட்சியாக செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த அந்த மனவாளர் நோக்கி தமிழர்களுக்கு ஆழத்தில் நாம் நோக்கி பார்க்கலாம். தலை சாய்ப்பதாக ஒழுக்கமானது அடிபட்டு அதிகமாக வழிபடுவதால் ரத்தமானது அவர் தலை முழுவதுமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் கைப்பற்றி கூப்பிடுதான சம்பளம் ஒரு செயல் யாரும் சிருஷ்டித்த மகாதேவியை வானத்தை சிருஷ்டித்த வளர்ந்த தேவனாக
எவ்வளவா இதெல்லாம் யாருக்காக செய்கிறார்? இதெல்லாம் யாருக்காக செய்கிறார்? ஒரு சற்று நேரம் நாம் வினாக்கி பார்க்கணும். இவ்வளவுமான பாடுகளையும் இவ்வளவான யாருக்கும் வருத்தங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் உணர்வுள்ள சிறுக்கு உணர்வுள்ள இருக்கிற தாழ்வாய் இருக்கிறாய் தேவனாகிட்ட தெரிவிச்சுக்கலாம். பிரியமான தேவன் நாம் கற்று செலுத்துவதாக கனம் நிர்மாணி இருக்கிறது நாம் பார்க்கலாம். நேரத்துக்கு முன்பாக வருவது தேவனை மகிழ்ப்படுத்தி பாடுவது நம்முடைய விருப்பத்தினுடைய அடிப்படையை நாம் கடந்து வருகிறோம். நம் விருப்பத்தின் அடிப்படையை அவர் பொழுது கொள்கிறோம். ஒரு பயப்படுகிற ஒரு காரணத்தை அவருக்கு ஆரம்பிக்கிறது. ஆனால் அவர் பாராட்டி தனக்கு சாட்சியாக இருக்கிறது. அவ்வளவாக உங்களுக்கு அர்த்தம் எத்தனை அனுமதி எத்தனை அர்த்தம் தேவன் சொல்லுவேன் தன்னுடைய நாடுகளுக்கு அந்த தெய்வீக அனுபவத்தை பார்க்கலாம். யாரும் மனதில் பார்க்க வேண்டும். எத்தனையான அன்பை நம்மை வைத்திருந்தார். உறவான பாடங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பு நமக்கு ரட்சத்தை கொடுத்திருக்கிறார். நான் இஷ்டப்போல நம்ம கடந்து இஷ்டப்போல தொழில் இஷ்டப்போல கடந்து போகிறோம். ஆனால் அவரோ அந்த கண்பாடு சிறுமையிலே இருவருக்கு முன்பாக அந்த இரவெல்லாம் அவரை அழைத்து துன்புறுத்தி அவரை அவ்வளவாய் ஒழுக்கி சிறு பானாகி அவரை போட்டு ஒரு கோடை எடுத்துக்கொண்டு அந்த தலைமை அடித்து உன்னை அடித்து யாருக்கு சொல்லு பார்க்கலாம் இடத்திற்கு சொல்லிக் கொண்டு வாழ்க்கை நம் தேவனுடைய பேர்பட்ட குணாசிகளுடைய மத்தார் ஆண்டு காரியம் சொல்லும் பொழுது முதலில் தெரிந்து கொள்ள கடந்து போகணும். அவர்கிட்ட பேசாமலே கடந்து போகணும். எப்பேற்பட்ட பேசுவோம் என்பதை இருக்கிறார். எங்களுக்கு முடிச்சுக்கிறார். அதை கல்வாரியிலே ஆடுவதில் பரவாயில்ல எதுவுமாய் விருப்பப்பட்ட பொழுது அவர்களாக இந்த தெய்வீக குணாசிரியர் ஆடுவது எங்களுக்கு வேண்டுமானவர்கள் எங்களை யாராவது சொல்லி கடவுள் சொல்லும் பொழுது ஆடுவது எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆடுவது எப்பேற்பட்ட ஆடுவது குணாசி மனக்கான ஆடுவது அதை நாங்கள் வெறுக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் ஆடுவது அதனால் வெறுக்கிற ஆடுவது அதை நாங்கள் வெறுக்கிற ஆடுவது ஆடுவே எழுதுகிற பாவம் கொடுக்கிற ஆடுவே இதோ அந்த ஆடுவதாக பொருள் ஆடுவே ஆடுவது பாவமே இதுக்குள்ளாக இருக்கிற பாவனை சொல்லுமா ஆடுவே அது பாவமான காரியங்களை வைத்துக்கொண்டு இது வயிற்றில் தேவர்கள் ஆடுவே இதோ துணிப்பொழுது எவ்வளவே எனக்கு தந்தை ஆடுவதாக ஆடுவே அந்த பாவ காரியங்களை மறுத்து போவதற்கு சமூகத்தினால் நான் ஒன்று ஆடுவே எங்களுக்கு இடதுகிறாக சுபாவம் நாம் செழிப்பு ஆகவே தூய வாழ்க்கையின் தேவை அதுவே பார்க்கவே எங்களுக்கு இடதுகிறாக அந்த தெய்வீக சுபாவத்தை ஒரு நாளும் கண்டே
கொடுத்து பாடுகிறார் பாடி முதலிடத்தை நண்பர்களுக்குமான நாளைக்கு விசுவாசத்தில் நமக்கு கொடுத்து விசுவாசத்தோடு நான் பாடுகிறேன். கர்த்தருடைய பெயர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாயிருப்பதாக. அவருடைய நாமம் அவருடைய பலத்த நாமம் நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. அவர் நமக்கு உயர்ந்திருப்பார்கள். அவருக்கே நாம் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் கனத்தையும் கொள்கிறோம். என்றென்றுமாக அவர் நம் மத்தியில் காணப்பட்டு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார்கள். பரிசுத்த நாமத்தை இருக்கிற வேலையில் வேத புத்தகத்தில் வந்து ஒரு கதையை நான் வாசிக்கிறேன். நான் இன்று இருக்கிற வேலையில் அவர்கள் வந்து வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வேண்டாமல் நான் கொண்டு போகிறேன். புத்தகம் முதல் அதிகாரம் 1-3 வரை நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பிறகு வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பிறகு 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள். பிறகு நான் வாசிக்கலாம். ரெவலேஷன் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். சற்று கவனமாக ஆழமாக கவனிக்கவும். நான் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த உலகம் அறிந்திராத சபைகள் அறிந்தனால் மகாபுரிய ரகசியங்கள் வெளிப்படுத்த ஆகவே அவைகளை நாம் பேச வரும்பொழுது நீங்கள் ரொம்ப கவனத்தோடு காணப்பட வேண்டும். சபத்தோடு கேட்கக்கூடாது. உலகத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே கேட்க. யோவானுக்கு வெளிப்படுத்த முதல் அதிகாரம் 1-2 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு கவனிக்க வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்பட்டதுமான விசேஷம். சுவிசேஷம் அல்ல, விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். யாரு? யோவானுக்கு அறிவித்த தூதர். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த வெளிப்படுத்த விசேஷம் முழுவதும் தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதிக்கிறவர்களை கைக்கொள்வதும் வாக்கியவான்கள் காலம் சமயமாக இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அன்றையும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு, அதாவது உங்களுக்கு தெரியும், உள்ளேயும் வெளியேயும் வேதாகமும் உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது, வெளியே எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுடைய வலதுகரத்தின் கண்ணி. வீட்டில் இருக்கிறவர்கள் என்று பன்மையில சொல்லல, ஒருமை. வீட்டில் இருக்கிறவர்களுடைய வலதுகரத்தின் கண்ணி
அந்த புஸ்தகத்தை வாங்கவும் திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பரலோகத்தில், பூமியிலாவது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில், பூமியின் கீழாவது நரகத்தில் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது. ஆகவே இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த அறிவுறுத்தலுக்கு புரியுது தெரியாது. யாரும் இதை படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, கேட்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் திருவிழால் நம்மால் பார்க்க முடியும், ஏன் என்பதை நாம் எங்களுக்கு சொல்ல. ஒருவனும் அந்த புஸ்தகம் 4வது வசனம், ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் யாரும் அவன் எந்த விஷயப்பாருக்கும் அவன் போப்பாரு. இந்த வெளிப்பட்ட விஷயத்தை யாரும் படிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பாத்திரவான இல்லாததினால் யோவானாகிய யோவான் நான் மிகவும் அழுதேன். அடுத்த வசனம், அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், ஏன் நீ பக்கத்தில் ஓடுகிற, ஏன் அழுகிற, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் செயற்பட்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நின்ற கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையுடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமியிலும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 சபைக்கால தூதர்களாய் இருக்கிறார்கள். 7 ஆவிகளே ஆகும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் புஸ்தகத்தை வாங்கினார். தமிழ்ல வாங்கினார் எழுதும், ஆங்கில பைபிளில் எடுத்தார் எழுதும். ஆறாவது முதல் 2 வசனம் வெளிப்படுத்தல் 6. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை வைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பாரு என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் பிள்ளை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு திருடன் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டார். இரக்கமும் கிருபையும் தயவும் அனுபவம் நிறைந்த தயவுனாக மனதுருக்கம் நிறைந்த தயவுனாக இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த புஸ்தகத்தை நீர் எடுத்துக் கொடுத்திருக்கிறீர்கள், கூட வேத புஸ்தகத்தை. ஆனால் அந்த சத்துருவானவர்கள் உள்ளே புகுந்து எல்லாருடைய இருதயங்களையும் ஆகவே அவன் வென்று விட்டார். ஆகவே இன்றைக்கு முழு உலகத்திலும் இந்த வேத புஸ்தகத்தை சரியாக வாசிக்கவும் அதை தியானிக்கவும் அதை பிரசங்கிக்கவும் இன்றைக்கு ஒருவரும் இல்லையா? ஆனாலும் அமிதமாகவே காலம் முடிவடைந்து போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே ஒரு திட்டத்தை உள்ளவராக இருந்தீர். அது நேற்றைக்கு இன்றைக்கு அல்ல, அல்லது இந்த சிலுவையில் அறையப்பட்ட போது அல்ல, உலகங்கள் தோன்றுவதற்கு முன்னமே நீர் ஒரு திட்டத்தை உள்ளவராக இருந்தீர். அந்த திட்டமானது அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரங்களில் அது நிறைவேறி வருகிறது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தை இந்த பூமியில இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எந்த போதகர்களாலும் அறிந்திருக்க முடியாதே. ஆனால் அவர்களுக்கே அது தெரியும். ஆனால் திருப்பி எந்த தரத்தை அப்படி செய்யவில்லை. எங்களுக்கு திருப்பியாக திறக்கவும் வாசிக்கவும் கிடைத்துவிட்டது. ஆகவே அந்த திருவைக்கு முன்பாக எங்கள் சிறங்களை தாழ்த்தி விழுந்து நாங்கள் பணிந்து கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதரிக்கிறோம். திறந்து வாசிக்கவும் கேட்கவும் பேசவும் கூடிய ஒரே ஒருவர் எங்களுடைய கிறிஸ்து மாத்திரமே. ஒருவராலும் அதை செய்ய முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவாராக. விரோதமாக்கூடிய அந்தி கிறிஸ்துவையும் பிசாசின் வல்லமைகளையும் சபையின் மேலும் காலத்திலிருந்தும் பாடத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே, எங்கள் தேவ ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களில் நீர் இறங்கி வருவதாக பேச
கிறிஸ்து சொன்னார், பயப்படாது, திகையாது, நான் உன் தேவன், நான் தேற்றுவாங்க. அவர் என்னை குறித்தும் உங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார், எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். சொன்னபடியே ஆவியானவர் இன்றைக்கு இருக்குது. ஆனால் சபைகளும் ஸ்தாபனங்களும் ஆவியானவர் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் அந்தி கிறிஸ்துவினாவை பெற்றவர்களாக இருந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களால் உண்டானது அல்ல, இந்த அடியனால் உண்டானது அல்ல, சுத்த கிருபை அல்ல, யாராலும் அல்ல, கிருபையாலும் இறக்கத்தினாலும் இந்த கிருபையை பெற, இந்த ஊழியத்தை பெற உங்களுடைய கிருபை எனக்கு கிடைத்தது. ஒரு கூட்ட ஜனங்களை நாம் அழைக்கிறோம், அநேக ஜனங்கள் வரும்படியாகவே நாங்கள் 2ஆம் தேதி அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை வந்திருந்தார்கள். வார்த்தை அசட்டை செய்து விரோதமாக பேசி நாங்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுவே சரி என்று கடந்து போய்விட்டார்கள். அதுவே நான் மிகப்பெரிய மனவருத்தத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை செலுத்தாமல் போனார்களே, தேவனுடைய வார்த்தை கேளாமல் போகிறார்களே என்ற மனதுக்கத்தோடு அவர்கள் இடத்தில் அர்ப்பணித்து அவர்கள் கொடுத்து இந்த நேரத்தை, இந்த வேலையை எனக்கு ஆசிரியத்து தரும்படியாக இப்போதே நம்ம மத்தியில் அருமையான வேதம் என்ற பகுதியிலிருந்து ஆங்கிலேயர் மத்தியில் வந்து இருந்தாலும் சாமிகள் என்கிற அருமையான போதகரை கூட நாங்கள் பார்க்கிறோம். எண்ணங்களோடு இங்கே வந்திருக்கிறோம். இடத்துல யார் இருக்கிறார் என்பதை இல்லாதவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், நான் மண்ணா இருக்கிறேன், இந்த மண்ணை வணைந்து கொள்கிற நீரே வணைந்து கொள்ளும், வணைந்து கொள்ளும். ஆவியும் கேட்களுடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. நான் வேண்டிக் கொள்கிறேன், ஒருவரும் இதை அசத்தியாக பாராமல் எந்த தாமதத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை செய்தி கண்டிப்பாக நான் மரியாதை செலுத்த வேண்டும், நடப்படுத்த வேண்டும், உயர்ந்த ஒன்றாக பயன்படுத்த வேண்டும் இருக்கிறபடினாலே நாங்கள் பணிகிறோம். என்னை ஆசீர்வதியும், உங்களுடைய கண்களில் எனக்கு தயவும் கிருபையும் கிடைக்கிறது. புனிதமாய் வந்து சேர்வதற்கு ஒருவரும் விட்டு போவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரட்சிக்கப்படவும், அநேக ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வரவும் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறதான இந்த போதகர் ஆண்டவர் சாமிகள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு எல்லா சபைகளையும் போல இது ஒரு சபை என்று எண்ணி வந்திருக்கலாம். நீதான் இது ஒரு சபைதான், உண்மையில. ஆனால் எங்கள் மத்தியில ஜீவதேவன் உதைப்பட்ட தேவன் அவரோடு இருக்கிறார் கொண்டு வரக்கூடிய பலவிதமான யோசனைகளோடு எண்ணங்களோடு வந்திருக்கலாம். அவர் உள்ளத்தில் பேசுவார். தேவன் ஒரு மனிதனோடு பேசாத ஒருபோதும் ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியாது. பேசுவீராக முதல்களையும் மகிமைப்படுத்தி உயர்ந்து போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் கேட்பவர் அவர்கள் சபை முடிகிறவர்களும் ஒருவராகிலும் வெளியில போதாலும் தேவனோடு பயந்து நடுங்கி பயந்து வேண்டும் என்பதை புரிய மாட்டவரை பயந்து நடுங்கி நாம் ஒரு சிறந்தவர்கள் மறக்காதவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் மிக சிறந்த ஒரே நபர் நீட்டார், மிக உயர்ந்தவர் நீட்டார். என்னோட பிஷப் ஆண்டவர், என்னோட போதகர், இந்த ரட்சகராக, இந்த தேவனாக, எங்கள் பாவெல்லாம் கடினவர் கருவினவர் மனித சரீரத்தில் வெளிப்பட்ட தேவனாக சோதரங்களும் சத்துரு எம்மாத்திரம் ஒழிந்துதான் போக வேண்டும். நடுநடையை ஒழிந்துதான்
என் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். யாரோடு மெச்சிக்கொள்ளும்படி அல்ல, என் இதயத்தில் ஆழ்ந்தது நான் சொல்கிறேன். மீது அதை செய்தவர்கள் பணிகிறோம். மிகப்பெரிய ரகசியங்கள் அறிவிக்கிறவர் நீதான். மனிதனாலும் தேவத ரகசியத்தை அறிந்திருக்க முடியாது. ரகசியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். கனத்தையும் மகிமையும் இந்த நேரம் முழுவதும் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று எங்கள் மத்தியில் ஒவ்வொரு கண்டதும் கர்த்தர் பெரிய அற்புதம். நீர் அற்புத எப்பொழுதுமே நாங்கள் அற்புதத்தை நோக்கி இருக்கவில்லை, நாங்கள் வார்த்தையை நோக்கி இருக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், ஒருவேளை அற்புதங்கள் இல்லாமல் போனாலும் வார்த்தையே சிறந்தது. பிரஸ்தாபங்களை பார்த்து வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் உள்ள வார்த்தையை மகிமைப்படுத்துகிறோம். வார்த்தைக்கு மகிமை கொடுத்திருக்கிறோம். வார்த்தை வல்லமை, வார்த்தை மகிமை வெளிப்படுத்துகிறோம். எங்கள் சபைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கே ஸ்தோத்திரமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் சொல்லிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதா. ஆமென். காலை வேளையில் வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்றைய வாழ்க்கைகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாளை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது கூட்டத்தில் அநேக போதகர்கள் நம்ம மத்தியில் அவர் பேர் சாமுவேல். அவர் வேலம் இந்த பக்கம் சோழியை தாண்டி போது வேலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அவருடைய ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கிறது. அங்கிருந்து இந்த காலை வழியில் நம்மை சந்திக்க முடியும். அல்லது கிறிஸ்து இயேசுவை சந்திக்க அவர்கள் அவர் எப்படி வந்தாரோ நான் சொல்வது, அவர் என்னை சந்திக்க வரவில்லை, இந்த சபை சந்திக்க வரவில்லை, கிறிஸ்துவை சந்திக்க வந்தார். அவரை கிறிஸ்து வந்தார். அவர் அதை வெளிப்படுத்தி இது என்னது, இந்த சபை என்னது என்று காண்பிக்க கற்றவர்களை உதவி செய்ய கேட்டுக்கொண்டது. அவர் ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்தது. இருக்கிறது எல்லாருக்குமே தான் அது எதிர்த்து இருந்தது. நிறைய சிஎஸ்ஐ சபை, பெந்தோஸ்தே சபை, சர்ச் பிரைஸு, பிரின்ஸ் ஆஃப் பிரைஸு, இது போன்ற ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது. நீங்கள் சர்ச்சா இருக்கிற சர்ச்சை கல்பனை பேர் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியணும். நாம் ஐயாவோட புரிந்து கொள்ளட்டும். நாங்கள் ஒரு ஸ்தாபனம் அல்ல. இங்க இருக்கிற ஜனங்களும் ஸ்தாபனங்களிலிருந்து வந்திருந்தாலும் இவர்கள் ஒரு ஸ்தாபனம். ஸ்தாபிக்கப்பட்ட எதுவுமே ஸ்தாபனம். இது ஸ்தாபிக்கப்பட்டது அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டது. சபையானது தேவனால் சிருஷ்டிக்கப்பட வேண்டும், ஸ்தாபிக்கப்படக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் முதல் நீங்கள் தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் மோசையை அழைக்கிற போது என் ஜனங்கள் என் ஜனங்கள் எகிப்துல மிகவும் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவங்க பெரிய அழைப்பு வாங்க. என்ன சொல்றாரு மோசே கிட்ட? என் ஜனங்கள் என்று சொன்னார். ஆனா அந்த ஜனங்கள் மோசே என்னோட ஒரு தீர்க்கதரிசி, வெறும் மோசே என்று சொன்னாங்க. அவர் ஊழியம் தீர்க்கதரிசி என்ற ஊழியம். மோசே ஒரு தீர்க்கதரிசி, எலியா ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, எலிசா ஒரு தீர்க்கதரிசி, நாகூம் ஒரு தீர்க்கதரிசி, மல்கியா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. இயேசு தன்னை மனுஷகுமாரன் என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் எசேக்கியாவை எரேமியாவை அழைக்கிற போது மனுபுத்திரனே என்று அழைத்தார். மனுபுத்திரன் மனுஷகுமாரன் ரெண்டும் ஒன்றுதான். மனுபுத்திரன் மனுஷகுமாரன் என்றால் தீர்க்கதரிசி என்றார். தேவனே ஒரு மனிதனை தீர்க்கதரிசி என்று அழைக்கிற போது இன்றைக்கு சாமனை யாருமே
தீர்க்கதரிசி என்ற வார்த்தை பயன்படுத்துறது இல்லை. அவருக்கு தீர்க்கதரிசி தெரியாது, அவரோட தன்மை என்னன்னு தெரியாது, தேவனோட அழைத்தாரு அவங்களை கொண்டு பேசுறாங்க என்று தெரியாது. சாமுவேலுக்கு இந்த வேதத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. நான் பேச போகிற சில காரியங்கள் சாமுவேலை அவர்கள் நன்றாக கேட்கவும் அதை விசுவாசிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தை அவர் தந்திருக்கிறார். இப்போதும் சொல்லும்போது யாரும் கோபப்படாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ளதை உள்ளதிலும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுது. இதற்கு மிஞ்சினது தீமையும் உண்டாயிருக்கிறது. இயேசு மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன இருக்கிறத சொல்லுவேன்னு சொல்ல, நீ இவங்க என்ன சொல்லுவா, நீ என்ன குற்றம் சொல்றீங்க, நீங்க என்ன தப்பு சொல்றீங்க, எதையா குற்றப்படுத்துறீங்களோ, அல்லது நீங்க இருக்கிற வழக்காடுறீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. பாருங்க, எது பைபிள் சொல்லுதோ அதுக்கு அகேன்ஸ்டா பேசுவோம். பைபிள் சொல்லுற வழக்காடுக்கும் மாறுதல் என்று அடையும். ஆனா இவங்க சொன்னா நம்ம அது வழக்காடக்கூடாது. அப்படியே பைபிள் ஆபரேட்டர் பேசுவோம். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள் என்று பைபிள் சொல்லுவோம். ஆனா உள்ளதை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்குவாங்க, குறை சொல்றாருன்னு சொல்லுவோம். அப்படிதானே? உங்களை கூட யாருமே குறை சொல்கிறோம் என்று யாரும் சொல்லாது. உங்கள் குற்றம் இருந்தால் குற்றம் அறிவிக்கப்படும், குற்றத்தில் அது தெரிவிக்கப்படும். நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதிலேயே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இயேசுவோட குற்றம் அல்லது மனவாழ்வு ஸ்தானத்தை அடைய முடியும். நீங்கள் தவறு என்றால் தவறு என்பது சபை அல்லது போதகர்கள் பசுத்தாக போதித்தான் ஆகும். அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சர்ச்சைக்கு வர சொல்றாங்க உட்கார்ந்து பிறகு எப்படியோ வந்தாரு, நான் வரமாட்டேன் சர்ச்சைக்கு சொல்றாங்க இருக்கிறீங்க. உங்களை எப்படி அவர் பக்கத்துக்கு அழைச்சிட்டு போவாரு? நீ என்ன நினைக்கிறியோ அப்படி வாழணும்னு எண்ணினா அது மனவாட்டி அல்ல. தேவனுடைய வார்த்தையோடு தன்னை இணைத்து கொண்டார். வார்த்தை என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கிறது. வார்த்தைக்கு மரியாதை செலுத்துகிறோம். வார்த்தை சொல்வதை தவறாமல் ஏற்றுக்கொள்கிறார். உனக்கு கஷ்டமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், விரோதமா இருக்கலாம், விரோதமா இருக்கலாம். அங்க ஒரு வார்த்தையா இருக்கும் பட்சத்தில் அதை காலத்தை ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு இப்படிதான் உங்களை பணிய கட்ட விரும்புகிறேன். கோபப்படுவது, தப்பா இருக்கிறது, எல்லாரும் சொல்லும்போது நீ எங்க இருக்குன்னு அது ஒரு மாதிரி எண்ணி போகுது. உங்களுக்கு நீங்க நீங்க அத்தனை பேருமே பாவத்தினால் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து கூட உன்னதத்தில் இருக்கிற பிறகு நீங்க பாவத்தில் பிறகு நீங்கள் உருவாக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகம் 51:5 சொல்லுகிறது, இதோ நான் துர்கடத்தில் உருவானி, உருவாக்கப்படுவது துர்கடத்தில் உருவானி, என் தாய் என்னை பாவத்தில் தருவது. அதே நேரத்தில் எசேக்கியா புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நீ பாவத்தில் பிறந்து ரத்தத்தை கீழே கிடந்தார், உன்னை காண்கிறப்ப உன்னை கடந்து போனாரு, நானும் உண்மை சாரம் சேர்த்து சொல்லுகிறது. பெரிய அர்த்தம், பெரிய ரகசியம். தேவன் அப்படி செய்தார். நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல, நான் சிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் பெரியவர்கள் அல்ல, நான் பெரியவர்கள் அல்ல, நான் உயர்ந்தவன் அல்ல, நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் ஒன்று. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு போதிக்கப்படி எனக்கு போதகராக தேவை. உங்களை சேர்ந்தவன் தான் நான். உங்களுக்கு என்ன சொல்வேன் அது எனக்கும் பொருந்தும். முதலாவது எனக்கு, பிறகுதான் உங்களுக்கு. ஆகவே நான் பேசுகிற போது என்னை அறிந்து எனக்கு நான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு பேசுறேன். உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு நீங்க போய் செய்கிறீர்கள், நான் போய் வேற செய்ய முடியாது. செய்த தள்ளி விடுவார். இதெல்லாம் கர்த்தரால் தயவினால் திருவிழால் அறிவு உங்களுக்கு சொல்லுது. வார்த்தை சொல்லப்படும் பொழுது அதை அப்படியே ஆம் என்றும் ஆமே என்றும் சொல்லுது. வார்த்தைக்கு எதிர்த்து இருக்கக்கூடாது. ஏனால் வார்த்தையும் தேவனும் ஒன்று. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இளமாகி தேவன் மனிதனாக மாறினார். வேறொரு ரூபத்தை எடுத்துக்கொண்டார். அவருக்கு மோச வெளியே கொண்டு வரும்போது அவர் எல்லாரும் அவருக்கு மேலாக அக்னிஸ்தம்பத்தில் இருந்த போது பிதாவை அழைத்தார். யாத்திரா புத்தகத்தை வாசித்து பாருங்க. அவர் பிதாவை அவர்கள் அழைத்தார். அது ஒரு யுகம். அடுத்த யுகம் வரும்போது அவருக்கு மேலே இருந்த பிதா மனிதனாக மாறி அவரோடு கூட இறங்கி வந்தார். இவர் வேறொருவர் அல்ல.
வேதாந்தத்தில் பழைய ஏற்பாட்டில் பிதா எவ்விதமான வல்லமையும் எண்ணமும் உடையவராக இருந்தாரோ அதே போன்று இயேசு இருந்தார். எங்குமே மாறவில்லை. இயேசு குறித்து பைபிள் சொல்றது இயேசு குறித்து நேற்று நின்று மாறாதவர். பழைய ஏற்பாடு முழுது தேவன் என்ன சொல்கிறார்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். பிதாவானவர் எப்படி மாறாதவர் அப்படியே இருந்தாரோ அதே போல இயேசு இருந்தார். சிறு தவறு மனதில் காணப்பட முடியாது. அவர் வேறொரு ரூபத்தை மாற்றிக் கொண்டார். ஆனால் வேறு நபராக மாறவில்லை. ஆட்ரிபியூட்ஸ் பிதாவுக்கு என்னவா இருந்ததோ அதே தான் இயேசுக்கு உள்ளது. இயேசுக்கு என்னவா இருந்ததோ அதே தான் இப்பொழுது பரிசுத்தாவி. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது யுகங்களின் உரிமை. 3 பேர் அல்ல. திருத்துவத்தின் கொள்கை 3 1 1 3 என்று சொல்லுவார்கள். அதுவே குழப்பம். 3 எப்படி ஒன்றா இருக்க முடியும்? 3 எப்படி ஒன்றா இருக்க முடியும்? குழப்பவாதிகள். அந்தி கிறிஸ்துவ உபதேசம் வேதாந்தத்தில் எங்கேயுமே திருத்துவம் என்ற வார்த்தை கிடையாது. ஆனால் இப்ப திருத்துவத்தை கொண்டு வருகிறார். அந்தி கிறிஸ்துவ உபதேசம். ஆகவே பிதாகுமான் பசுத்தாவில ஞானஸ்தானத்தை எடுத்துட்டாங்க. இயேசு பிதாகுமான் பசுத்தாவில ஞானஸ்தானத்தை பற்றி தான் பேசுறாரு. தேவனை பற்றி பேசல. தேவனை பற்றி உபதேசத்தை திருத்துவம் எடுத்து அவசியம் கிடையாது. ஆகவே பைபிளை பிரித்து அதை ஆராய்ந்து பரிசுத்தாவின் கொடுத்துள்ளதை எனக்கு தெரியாது. இவர்கள் அதிகமாய் வளர்க்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படி சபையானது இருக்கும் என்று தேவன் உலகத்தோடு அறிந்திருந்தார். ஆகவே தான் மனவாழ்க்கையை வெளியே அழைக்கிறார். இப்போ எகிப்தில் இருந்த ஜனங்கள் இருந்த போது அங்கேயே அவர் பொழுது கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் வந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வா. அந்த ராமசேர் சொல்றார், நீங்க தேவனத்தின் வாழ்க்கை வணங்க போறீங்க, எங்கே தொழுது கொள்ளுவாங்க. மோசே ஒத்துக்கிற எங்கள் தேவனுக்கு தொழுது கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே அந்நிய தேவன் தொழுது கொள்ளுங்க. எங்கள் மக்கள் அதை தொழுது உங்க தேவன் தொழுது கொள்ளும்போது அதையும் இனக்கலப்பு செய்து கொள்வார்கள். இனக்கலப்பை வெறுக்கிறவர் தேவன் இனக்கலப்பு செய்து விடுவார்கள். ஆகவே எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் நாங்கள் பலி செலுத்தி ஆராதிக்க வேண்டும். அப்படியே அந்த பலியை இங்கே செலுத்த வேண்டாம், முடியாது. அந்நிய தேசத்தில் அந்நிய தேவத்தை நாங்கள் தேவத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே எங்கள் அன்பான தேவச்சனை இன்றைக்கு மனவாட்டியை அழைத்து போக இயேசு வருகிறார். ஆகவே மனவாட்டி ஸ்தாபனத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த செய்தி அடைய முடியாது. அவர் வெளியே வர வேண்டும். முதலாவது யாத்திரையில் அவர் எந்த ஒரு தேசத்திற்கு வெளியே வந்தார்களோ இந்த மூன்றாவது யாத்திரை. இந்த 3வது யாத்திரையிலும் அவருடைய மனவாட்டி ஸ்தாபனத்தை விட்டு சபை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் ஒரு காலம் ஒரு மனிதனும் தேவன் சொல்ல முடியும். இது தேவனுடைய திட்டம். என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய சத்தம் அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல. இது தேவனுடைய. துவக்கத்தில் தேவன் எதை செய்தாரோ அதை தான் கடைசி வரைக்கும் செய்வார். காலங்கள் மாறலாம், உலகங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஸ்தாபனங்கள் மாறலாம், தேவன் மாறுவதில்லை. உலகத்தில் ஒரு மனிதரை ரட்சிப்பதற்கு எந்த தன்மை எடுத்துக்கொண்டாரோ அதை இப்போதும் அதைதான் செய்வார். காலங்கள் மாறி போகலாம், உலகங்கள் மாறி போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், தேவன் மாறுவதில்லை. தேவன் மாறவில்லை என்றால் வார்த்தையும் மாறலாம். ஆகவே மாற முடியாத தேவன், மாற முடியாத வார்த்தையை பிள்ளைகளுக்கு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, யாரும் கொண்டு வர முடியாது, யாரும் வர முடியாது என்று தேவன் அறிந்திருந்தார். எப்பொழுதுமே தேவன் ஒரு சிறிய கூட்டம் மாத்திரமே 20 லட்சம் பேரை வெளியே கொண்டு வந்தார் மோசே. பிதாவை தேவனை வணங்கும்படி, பலி செலுத்தி வணங்கும்படி. ஆனா பலி செலுத்த உள்ள போனவங்க 2 பேர். 20 லட்சத்துல 2 பேர் தான் போனாங்க. அப்போ தேவனுடைய பார்வையில 10 லட்சத்தில் ஒரு ஆள் தான், எல்லாரும் கிடையாது. நோவாவின் நாட்களில் மழை வந்து உலகத்தை அழிக்கப்படும் போது 8 பேர் தான் ரட்சிக்கப்படும், எல்லாரும் கிடையாது. கிதியோன் நாட்களில் பெலிஸ்தர்கள் சண்டைக்கு போகும்போது எல்லாரும் அழைத்து போகல, எல்லாரும் வந்தாங்க, நாங்க கூட வரேன். ஆனா அவங்க எக்ஸாம் டெஸ்ட் வச்சாரு. கிதியோன் டெஸ்ட் வச்சாரு. டெஸ்ட்ல பாஸ் பண்ண வெறும் 300 பேர் எடுத்து ஒரு போனார். அதற்கான இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். 120 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டாங்க. மருமலைக்கு மேல கொண்டு போனாங்க 12 பேர் மேல கொண்டு போல 3 எப்பவுமே தேவனுக்கு குறைந்த மக்கள் தான். குறைந்த மக்கள் யாராவது இருப்பாங்களா என்றுதான் நாம் 2ஆம் தேதி வீட்டில் யாராவது வருவாங்களா, யாராவது இருப்பாங்களா?
யாராவது கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருப்பார்களா? இது ஒரே வார்த்தை உடையவனாக தான் ஜெயிக்கணும். சரிங்களா? ஒருவராகிலும் வருவது. நான் ஒரு 100 பேர் வருவாங்க. ஆகவே இந்த சபையை அடுத்த பழையவர்கள் புதியவர்கள் சேர்த்து நடத்தணும். பெரிய நப்பாசைகளாக இருந்தது. என் ஆசையில நிராசையா மாறி போச்சு. ஒரு நபர் வருது. ஆனாலும் அது நேரத்தோடு சாமுவேல் அவர்கள் நமக்கு உதவிக்கிறார். அவருக்கு சபையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஆகவே வேதாகமம் என்பது தேவனாய் தேவன் வார்த்தையின் ரூபத்தில் நமக்கு அந்த தேவனை மாற்றக்கூடாது, திரும்பக்கூடாது, கூடக்கூடாது, அவரோடு சிலவற்றை சேர்க்கக்கூடாது, அவரோடு சிலவற்றை எடுக்கக்கூடாது. ஆனால் சபைகள் ஸ்தாபனங்கள் இதெல்லாம் செய்யணும். கூட்டுவார்கள், சேர்ப்பார்கள், எடுப்பார்கள். இது இப்படி இல்லைன்னுவாங்க, அது அப்படி இல்லைன்னுவாங்க. இவங்க தேவனுக்கே பதில் சொல்றோம். அப்படி கிடையாது. தலைமையில தூள் போடக்கூடாது, பைபிள் எழுதல, அது முடிதான் பைபிள் சொல்றோம். அதெல்லாம் கிடையாது. காரணம் அப்போ வார்த்தைக்கு எதிராக, வார்த்தைக்கு விரோதமான அல்லது அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர். அது மட்டும்தான் அந்தி கிறிஸ்து பற்றி ஒரு சிறு விளக்கத்தை சொல்கிறார். அந்தி கிறிஸ்து என்பவர் பைபிள் எல்லாத்தையும் தரமாட்டார். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஐயாவது புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் தரமாட்டோம். எழுதப்பட்ட வார்த்தைகளை ஒன்றை சேர்ப்போம், இல்லது ஒன்றை எடுத்துருவோம், ஒன்றை கூட்டுவோம். இவ்வளவுதான் சரி. இங்கதான் இந்த சபைகள் சரியாக வச்சுட்டாங்க. உதாரணமான புத்தகத்தை 3 பேர் என்று சொன்னவன் அந்த புத்தகம் வேதம் சொல்லிருக்கு. வேதத்தை எங்குமே இருக்காது. பைபிள் சொல்றது இஸ்ரவேலை கேள், நம்ம தேவனை கத்த இயேசு இடத்துல பழைய பட்டையும் ஒரு சிறந்த வேத வாக்கியம் எதுன்னு கேட்டார். அவர் என்ன சொல்லுகிறார்? மார்க் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு? எத்தனை கடவுள்கள் இயேசு சொல்றாரு. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆவது அதிகாரம் 28ஆவது வசனம். வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் கற்கும் அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை இயேசு அவருக்கு பிரதித்திரமாக,